இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்குள் பெரிய காரியங்களை செய்ய எங்களை அனுமதியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். மகளே மகனே கலங்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்டுருக்க அன்பான உறவுகளை ஆசீர்வதிங்கப்பா. உமது ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் மேல் வந்து எங்களுக்காக மகத்தான அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. மேற்கண்ட உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தினம் ஒரு ஜபங்கள் கேட்டுட்டு இருக்க அன்பான உறவுகள் மீதும் எப்போதும் இருப்பதாகப்பா. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருந்து பயத்தை அகற்றி போடுங்கப்பா. இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து எங்கள் தேசத்திற்கு பெரிய காரியங்களை செய்திட வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. மகிழ்ந்து களி கூறுங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. தேசமே பயப்படாது அப்படின்னு சொல்லியப்பா. எங்களோடு கூட இருங்கப்பா. செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தேச தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா. நாட்டிற்காக போராடின ஒவ்வொரு தலைவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த தேசத்தை இன்னும் அடுத்த கட்டத்தை கண்டிப்பாக கூட்டு போக நல்ல தலைவர்களை உருவாக்கிட வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே, யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தை தருவீர நம்புகிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொண்டு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.